இன்றைக்கி ஒரு டிஃபனுக்கு வந்து நல்ல ஒரு கிராமத்து ஸ்டைலில் ஒரு அருமையான ஒரு சாம்பார் ஒன்று வைக்கலாம். இந்த சாம்பார் பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு இல்லைனா துவரம் பருப்பு ரெண்டுத்தில் எது வேணாலும் போட்டு வைக்கலாம். இன்றைக்கி நான் துவரம் பருப்பு போட்டு வைக்கிறேன். நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி இன்க்ரீடியன்ட்ஸ் தான் பயன்படுத்துகிறோம். வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வறுவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம். அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம். நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு, ரெடிமேட் இட்லி மாவு, இடியாப்ப மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா. நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம். பாருங்கள், ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு, உளுந்தம்பருப்பு எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம்ல, அது போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இதில் 2 இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கலாம். காரத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 பச்சை மிளகாயை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். இதுலேயே ஒரு 3 பல்லு பூண்டு தட்டி எடுத்து வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் எடுத்துருக்கேன், பெருங்காயம் போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் எது வேணாலும் போட்டுக்குங்க. இதில் நம்ம புளியெல்லாம் எதுவுமே ஊற்ற போகிறது கிடையாது. அதனால் 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். சரி, இந்த சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இந்த ஸ்டேஜ்லேயே போட்டுடலாம். அரை சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்துக்கங்க. இந்த தண்டு பகுதி மட்டும் இப்போ கொஞ்சமாக போட்டுக்கலாம், மீதி இருக்கிறத ஃபைனலாக போட்டுக்கலாம். இந்த தண்டோடு சேர்ந்து வேகும் போது இந்த சாம்பார் வந்து நல்ல வாசனையாக இருக்கும். பாருங்க, ஒரு பெரிய உருளைக்கிழங்கா வேக வச்சு எடுத்து தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து என்ன பண்ணணும், கட் பண்ணியெல்லாம் போட வேணாம், இந்த மாதிரி மசிச்ச மாதிரி போட்டுக்கலாம். அப்போ வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் கிராமங்களில் வைக்கிற சாம்பார் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். லேசாக உடச்சி விட்டுட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இதை இப்படியே போட்டுருவோம். இப்போ இதுக்கு கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஊற்றுவோம், எல்லாம் ஒன்றா சேர்த்து வேகட்டும். பாருங்க, இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் பருப்பு ஊற்றுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் அரைச்சி ஊற்றுவோம். பாருங்க, டேபிள் ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். பாருங்க, 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கலாம். 1 பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை போட்டுக்கலாம். இப்போ அதை பல்ஸில் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ எடுத்துக்கலாம். இப்போ எடுத்து பார்ப்போம். இந்த உருளைக்கிழங்கு, தக்காளி எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நல்லா ஒரு வாட்டி கரண்டி வச்சு நல்லா ஒரு வாட்டி மசிச்சு விட்டுலாம். நல்லா மசிச்சு விட்டதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், 100 கிராம் அளவுக்கு துவரம் பருப்பை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுருக்கேன். இதையும் அதை ஊற்றிடலாம். குக்கரில் வச்சு ஒரு 3 விசில் வச்சு எடுத்துருங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இது நல்லா கொதிக்கட்டும். ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே இந்த மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு. தண்ணி ஊற்றிக்கலாம். அதாவது டிஃபன் சாம்பார் எப்பயுமே ரொம்ப கெட்டியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இது கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் இட்லி தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்க, இந்த அளவுக்கு நமக்கு தண்ணியாக இருந்தால் போதும். இது வந்து ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும்.
இப்போ தட்டை வந்து லேசாக இந்த மாதிரி மூடி வச்சிடலாம். லேசாக அந்த மாதிரி மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். பாருங்கள், சாம்பார் வந்து இப்போ நல்லா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சமாக மல்லி இலையை தூவி விட்டு எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். நல்லா பிசைஞ்சு விட்டதுனால உருளைக்கிழங்குல நல்லா உரைச்சிருக்கோம், மசாலும் நல்லா உரைச்சிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது. வாங்க இப்போ எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம்.